திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கேபி ஜோதிடத்தினுடைய வித்தகர் ஆறுமுக ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதை ஜெயசூரிய நாராயண ஐயா அவங்க தலைமையிலையும் விஜயன் ஐயா அவங்க தலைமையிலையும் அவங்க சிறப்பிக்குமாறு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேபி ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் நன்மை செய்யக்கூடியது. அதில் எந்த கிரகங்களுக்கு தீமை செய்யாது. பாவங்களை இணைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முறையை கேஎஸ்கே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஒரு ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது என்றால் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது, அதை விட இன்னும் துல்லியமாக அவர் சப்லாடு என்று சொல்லக்கூடிய உப நட்சத்திரத்தை ஒன்று கண்டுபிடித்தார். அப்படிப்பட்ட உப நட்சத்திர கோட்பாடு, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது, அந்த நட்சத்திரத்திற்குள் 9 பாகமாக உள்ளே என்ன நட்சத்திரம் இருக்கிறது என்பதை துல்லியமாக நாம் தெரிந்து கொண்டால் மிகச்சிறப்பு. ஒரு கல்யாணம் எப்போ நடக்கும், இப்போ அதில் ஜோதிடத்தில் அந்த கேபியில் 1, 3, 5, 7, 9, 11 என்பது உயிர் காரகத்துவமும் 2, 4, 6, 8, 10, 12 என்பது பொருள் காரகத்துவமும் வரும். இப்படிப்பட்ட நிலையில் திருமணத்திற்கு இந்த நாள் இந்த தேதி என்று துல்லியமாக குறித்து கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே மிகச் சிறந்த ஜோதிட வரிசையில் இருக்கக்கூடியவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அது பாருங்க, அவற்றிற்கு ஒரு குரு விசுவாசம். உண்மைத்தன்மையை தான் அறிந்து தெரிந்து கொண்ட பிறகு அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள். பார்ப்பதற்கு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், ஆனால் நிறுத்தி உங்கள் வீட்டு வால்யூமை கொஞ்சம் குறைச்சி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை எளிமையாக தெளிவாக சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லை, எவிடன்ஸோட அப்படி ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் அவங்க குருநாதர் கண்டுபிடிச்சிருக்கார். அந்த குருநாதர்கள்ட்டையும் அடியன் படித்தவன், திரு தேவராஜ் ஐயா அவர்களிடத்திலும் படித்தவன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை டீட்டெயிலாக பிளானாக சொல்வார். ஒரு திசை நடக்குது, புத்தி நடக்குது, இது உயிரை கொடுக்குமா பொருளை கொடுக்குமா என்பது பற்றிய இன்னும் சிறப்பான விஷயங்களே அவர் என்னுடைய பால்ய நண்பர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். அனைவரும் பொறுமையாக, எல்லாரும் இடைஞ்சல் பேசாமல் அமைதி காத்து, உண்மையிலேயே நம்ம மூத்த ஜோதிடர், பெருமை வாய்ந்தவர். அப்படிப்பட்ட ஆறுமுக ஐயா அவர்கள் நம்மளிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு ஜோதிட மா புருஷன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சி போட்டு எடுத்துங்க. போட்டோ எடுத்துங்க. எடுங்க எடுங்க. சரியா சரியா லைவ்ல இருக்குதா? சரி, அப்படிங்க அப்படிங்க. வணக்கம். இப்போ சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு 2000 விதி உள்ளடக்கிய இந்த புக்கு வந்து என்னுடைய பழைய ஆதி காலத்துடைய சிசி பிள்ளை 2015 திருச்சியில் ஒரே ஊரில் அருணா தேட்டரில் பாரம்பரிய முறையில் நான் கிளாஸ் எடுக்கும்போது ஐயா வந்து எனக்கு சிசி பிள்ளை. இப்போ நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சுகர்நாடி எனக்கு புக்கு வேணும்னு கேட்டார். நான் கொண்டாந்து இன்னைக்கு கொண்டாந்து தரேன்னு சொன்னேன். அந்த சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியங்கிற புக்கு தான் இப்போ ஐயாவுக்கு வழங்கியிருக்கிறேன். இதில் மிகப்பெரிய அற்புதமான விதிகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகம் கையில் வந்துடுதுங்க, வந்துருச்சு, கையில் பார்க்குறீங்க, இந்த ஜாதகம் கோடீஸ்வரன் ஆயிடுவானா அப்படி சொல்லலாம். கோடீஸ்வரன் ஆயிடுவான், கப்பல் வாங்க மந்திரி ஆயிடுவான்னு சொல்லலாம்ல. இன்னொன்று இருக்குது தெரியுங்களா, இந்த ஜாதகம் 2 நாளில் இறந்துருவான் அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அந்த விதி இதில் இருக்குது. ஒரு மனிதன் என்னைக்கு இறப்பானுங்கிறத நீங்க தீர்மானிக்காத ஜோதிடம் சொன்னா அத்தனை ஜோதிடமும் புழுத்து போயிடும். அது வந்து தப்பு. நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து கோடீஸ்வரன் மந்திரி ஆடு பாருங்க. 2025 நான் போய் மெட்ராஸில் புதிய தலைமுறையில் 2026 விஜய் முதலமைச்சர் ஆவான்னு சொன்னேன்.
அதே ஒரு 10 நாளைக்கு முன்ன ஒரு ஜாதகம் பார்த்தேன், இன்னும் ஒரு 3 நாள்ல ஒரு ஜாதகம் இறந்துருவான்னு சொல்லிக்கிறேன். இப்ப இன்னொன்னு சொல்ல போறேன், இன்னும் 15 நாள் கொடுத்துக்கிறோம், ஒருத்தர் இறக்க போறாரு, அந்த ஜாதகத்தை பத்தி நான் பேச போறேன். அதனால இந்த மாதிரி ஊமை ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஊமைன்னு சொல்லலாம், ஆயுள் காலம் நிர்ணயிக்கலாம். அதே மாதிரி இந்த சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் 2000 விதி அடங்கி இருக்குது. என் மாணவருக்கு கொடுக்கறது நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சொன்னது அனைத்தும் உண்மை. ஐயாவுக்கிட்ட நான் பாரம்பரியம் படித்தேன் ஒரு காலத்தில். நான் மதுரை யூனிவர்சிட்டி பாரம்பரியம் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக ஜோதிடருங்கிற முறையில் ஐயாக்கிட்ட படிக்கணுங்கிறதுக்காக படித்தேன். அப்போ அவங்க பாரம்பரியத்தில் இருந்தாங்க. அதே போல் காலம் மாறியது, தேடுதல் அதிகமாக இருந்தப்ப அவரும் இன்னும் துல்லியத்தை நோக்கி அவர் தேடி போய் அவர் வந்து பாதை மாறி சுகர்நாடிக்கு போயிட்டார். நான் தேடி தேடி நான் இந்த பக்கம் போயிட்டேன், கேபிக்கு போயிட்டேன். அதாவது ஒரு பாதையில் போன 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் பிரிந்து போனாங்கிற மாதிரி ஐயா சுகர்நாடி, நான் கேபி. நான் இப்போ இதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த மக்களுக்கு. நான் கேபி முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து பேசுவேன். அப்படி ஏங்க ஐயா நீங்கள் இந்த சுகர்நாடி புத்தகத்தை வாங்குறீங்க அப்படின்ற கேள்வி வரும். எந்த முறையையும் நான் விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது, பாரம்பரிய ஜோதிடம் என்பது தாய் தந்தை போல, நம்ம பாட்டம் பூட்டம் அது மாதிரி போலாது. நம்ம பாட்டம் பூட்டம் இல்லாம, தாத்தா பாட்டி இல்லாம, அப்பா அம்மா இல்லாம நாம வரல. நாம் இந்த இலைக்கு வந்துட்டாங்கிறதுக்காக என்ன நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை மறக்க கூடாதோ அதே போல பாரம்பரியத்தை விட்டுட்டு எந்த ஜோதிடமும் இல்லை. பாரம்பரியம் 12 கட்டங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம்ல எந்த ஜோதிடமும் கிடையாது. அது மாதிரி பாவக்காரகம் கிரகக்காரகம் இல்லாம எந்த ஜோதிடம் இல்லை. பாவக்காரகமும் கிரகக்காரகமும் எந்த முறை பேசினாலும் பாரம்பரியத்தில் தான் எடுக்க வேண்டும் என்பது 100 மடங்கு உண்மை. அதனால நம்ம ஒரு முன்னேறி வந்த ஒரு சிஸ்டத்தை பத்தி பேசுறவங்க போது சில பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க. என்ன இவர் பாரம்பரியத்தை குறை சொல்லுகிறார்? குறை சொல்ல வரல. நான் அதனுடைய டெவலப்மெண்ட்டை பத்தி நான் சொல்றேன். ஒரு டெவலப்மெண்ட்டை பத்தி சொல்றேன், குறை சொல்லுவதற்கு வரல. ஐயா அவர்களுக்கு நன்றி, புத்தகம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம பேச்சை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா 24வது கருத்தரங்கம் இங்கே கொல்லிமலையில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு கருத்தரங்கம் கொல்லிமலையில் நடந்தது, அதுலேயும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஐயா நடத்தக்கூடிய அனைத்து கருத்தரங்களையும் கலந்து கொண்டு அவரையும் சிறப்பித்து என்னையும் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற முறையில் இதை பார்த்து கொண்டிருக்க அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நான் பேசின அந்த வீடியோ இன்னைக்கு வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. ஐயா நடத்தின திருத்துறைப்பூண்டியில் நடத்தின ஒரு கருத்தரங்கத்தில் பேசின வீடியோ இன்னைக்கு வந்து உண்மையிலே நிறைய வந்து நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசினாங்க, அருமையாக இருக்குது அப்படிங்கிறத பேசினாங்க. இதை பார்த்து ரசித்து என்கிட்ட பேசின அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கேபி முறையை பற்றி நான் பேச போகிறேன். எப்பயுமே அதான் பேசுவேன், இன்றைக்கும் அதான் பேசுகிறேன். அப்போ நேரடியாக நான் கேபி முறைக்கு வரவில்லை. இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக கேபிக்கு போகிறாங்க. அதாவது பாரம்பரிய கிளாஸு அதுக்கு இது எதுவுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நேரடியாக போய் கேபி கிளாஸில் உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து படித்த மாணவர்கள் யாரும் வெல்லவில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் 10 வருஷமாக இதுக்குள்ளே இருக்கிறேன். அப்படி போய் சேர்ந்தவங்க யாரும் வெல்லவில்லை. சரி, யார் வெல்றா அப்படின்னு பார்த்தா, யார் பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, பாரம்பரியத்தையும் படித்து அதுலேயும் உழன்று அதுலேயும் நிறையா ரூலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் கேபியில் வந்து சைன் பண்ணுறாங்களே ஒழிய நேரடியாக கேபிக்குள்ளே போய் படித்து யாரும் சைன் பண்ணலை. இது எங்கள் குருநாதரே சொல்கிறார். எங்கள் குருநாதர் 10,000 மாணவர்களுக்கு மேலே கிளாஸ் எடுத்து பயிற்சி கொடுத்த மாணவர் தேவராஜ் ஐயா அவர்கள். ஆனால் 10,000 பேரில் இன்னைக்கு பேர் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த கேபியை கொண்டு மக்களுக்கு சேர்க்கலை. ஏன்னு சொன்னால் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் இல்லை அவங்களுக்கு. அப்போ நான் வந்து பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக தேடி 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 25 வருஷம் பாரம்பரியத்துக்குள்ளே பயணம் பண்ணி தேடி அப்படி இன்னும் கொஞ்சம் துல்லியத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக தான்
கேபிக்குள்ளே வந்திருக்கோம். இன்னைக்கு கேபிக்குள்ளே வந்து 10 வருஷம் ஆச்சு. ஜோதிடத்தில் 25 வருஷம் பாரம்பரியம், இதில் வந்து 10, 15 வருஷம், 15, 16 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் இந்த துறைக்குள்ளே இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் பாரம்பரியத்தை பற்றி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் கேபிக்குள்ள வரலாம். ஏன்னு சொன்னால், ஏன் சார் நீங்கள் பாரம்பரியத்தில் தான் இன்னைக்கு மக்கள் அதிகமான ஜோதிடர்கள் 99% பாரம்பரியம் பார்ப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி பாரம்பரியத்தை தாண்டி பார்க்குறவங்க கேபிலாம் ரொம்ப விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு தான் கேபி ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. நாடி முறைங்கிறதும் இன்னும் வந்து பெரிய அளவில் இன்னும் ஜோதிடர்கள் உருவாகலை. இப்போ ஐயா வந்து நிறையா கிளாஸ் எடுத்து நாடி முறையிலையும் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்ப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து லெவல் இருக்குது. கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நடுத்தரமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஹை லெவல் ஜாம்பவான்கள் கூட இருக்கிறார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி சார், எங்கே பாரம்பரியத்தில் முரண்பாடு வருகிறது? பாரம்பரியத்தில் எங்கே முரண்பாடு வருகிறது? நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க, ஏன் என்னத்தை கண்டுகிட்டீங்க கேபியில் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மக்களுக்கு. ஏனென்று அதாவது எங்கே பிரச்சனை வருதுன்னா, அந்த எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9 கிரகத்துக்கு சாரம் எழுதுகிறார்கள், லக்னத்திற்கும் சாரம் எழுதுகிறார்கள். இன்னைக்கு ஜாதக நோட்டு எழுதி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா 9 கிரக சாரம் பாதச்சாரம் எழுதுவாங்க, 9 கிரகத்துக்கு பாதச்சாரம் எழுதுறாங்க, லக்னத்துக்கு போட்டு பாதச்சாரம் எழுதிடுறாங்க. அதோட முடிஞ்சு போச்சுங்கிட்டு கையில் கொடுத்துருவாங்க நோட்டை. அப்போ இது எங்கேருந்து தொடங்குதுன்னா, இது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஜாதகம் எழுதுறாங்க. எனக்கு என் நோட்டும் அப்படி தான் இருக்குது. எனக்கு ஜோதிட ஜாதகம் எழுதினவரும் அப்படி தான் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நோட்டு யார்கிட்ட குழந்தை பிறந்ததுக்கு ஜாதகம் கொடுத்தாலும் அப்படி தான் எழுதுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 9 கிரகத்துக்கும் சாரம் எழுதுறீங்க, ரைட்டு, சந்தோஷம். தாண்டி 10வதாக லக்னத்திற்கு சாரம் எழுதுகிறீர்கள், ரைட்டு. அதை தாண்டி மற்ற 11 பாவங்களும் என்ன பாவம் செஞ்சிச்சு, ஏன் சாரம் எழுதவில்லைங்கிறது என்னுடைய கேள்வி. மற்ற 11 பாவமும் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அப்ப வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் பாவத்துக்கு சாரம் என்ன? அங்கதானே தடம், குடும்பம், வாக்கு, கல்வி 2ஆம் பாவம் முக்கியம்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏன் சாரம் எழுதவில்லை? 3ஆம் பாவம் வீர தீர தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஒருத்தனுடைய வீரிய ஸ்தானம், அதுக்கு ஏன் சாரம் எழுதல? 4ஆம் பாவம் வீடு, மனை, நிலம், வாகனம் அப்படின்னு சொல்ற 4ஆம் பாவத்துக்கு ஏன் சொல்ல? 11 பாவத்திற்கும் ஏன் விட்டு ஜோதிடம் பார்க்கிறீர்கள்? அதனால உங்கள் ஜாதகம் பொய்க்கிறதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் வந்து அங்க தவறு நடக்கிறது. ஒன்று. இரண்டாவது என்ன அங்க தவறு நடக்குதுன்னா, நீங்க சாரம் எழுதும் போது பாதம் தான் எழுதுகிறீர்கள். பாதம்னா ஒரு நட்சத்திரத்தை 4ஆக பிரித்திருக்கிறார்கள். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் தான் நீங்க எழுதுகிறீர்கள். அப்ப இப்ப சமீப காலமாக கடந்த ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் இருக்கும், அதுக்கு முன்னாடிலாம் யாரும் பேசல. இப்ப ஒரு வருடமாக பல்வேறு ஜோதிட கருத்தரங்குகளில், மேடைகளில் லக்ன புள்ளி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு முன்னாடி யாரும் பேசல சார். லக்ன புள்ளி என்ற வார்த்தை இப்பொழுது மேடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இதுவரைக்கும் பேசல, இப்ப பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வருத்தமும் உண்டு. ஏன்னா கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. லக்ன புள்ளி எப்பயுமே லக்ன புத்தியை யாருங்க புள்ளியை பத்தி கவலைப்பட? லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்கு? இதை சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய லக்ன புள்ளியை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. சமீப காலமாக லக்ன புள்ளி பேசப்படுகிறது, சந்தோஷம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன சார் தவறு அப்படின்னா, ஒரு லக்ன புள்ளி என்பது ஒரு பாதம், ஒரு நட்சத்திரத்தில் 4இல் ஒரு பாதம் என்பதுதான் கரெக்ட். லக்ன புள்ளி ஒரு ஏதோ ஒரு பாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், எதுக்குள்ளையாவது ஒரு லக்ன புள்ளி இருக்கும். ஒரு லக்ன புள்ளி, ஒரு பாதம் என்பதுக்கு எத்தனை டிகிரி? ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். ஒரு டிகிரிக்கு எவ்வளவு நிமிஷம்?
ஒரு டிகிரிக்கு ஒரு லக்கணம் என்பது 2 மணி நேரம் 120 நிமிஷம். 30 டிகிரியால 120 வச்சுக்கினா 4 நிமிஷம். ஒரு டிகிரி என்பது 4 நிமிடங்கள் சார். ஒரு டிகிரி என்பது 4 நிமிஷம். அப்ப 3 டிகிரி 20 நிமிஷத்துக்கு 20 மினிட்டுக்கு டிகிரிக்கு முன்னாங்க 12. இந்த 20க்கும் போட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் 13. ஒரு பாதம் என்பது 13 நிமிஷம். சொச்சத்தை விட்டுருங்க. ஒரு பாதம் என்பது 13 நிமிடங்கள். அப்ப ஒரு பாதம்னு போட்டு லக்ன புள்ளி எழுதுனா அப்ப ஒரு பாதம் 13 டிகிரி 20 மினிட் பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் ஒரே லக்ன புள்ளியாக இருந்தால் எப்படி ஜாதகத்துக்கு வேறுபாடு சொல்லி நீங்க உங்களால் பலன் சொல்ல முடியும் என்பதுதான் கேள்வி. அப்ப 13 நிமிஷத்துல பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் ஒரே லக்ன புள்ளியை போட்டா லக்னம் அதுவாக இருக்கும். எந்த கிரகமும் மாறப்போதில்லை. சந்திரன் மாறாது. பாஸ்டா போகிற சந்திரன் என்ன ஆயிரும்? அதுவே ஒரு ராசியில 2.25 நட்சத்திரம் இருக்கா சார், அது மாறாது. 2.25 நாள் இருக்கும். அப்ப சந்திரன் மாறாது, சூரியன் சந்திரன் எந்த 9 கிரகம் எதுவுமே மாறாது. நீங்கள் லக்னம் 13 நிமிஷத்துல பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் நீங்கள் ஒரே லக்கணத்தை போட்டு சொன்னால் பலன் அங்க தவறாக போகிறது. அதனாலதான் ஆளுக்கு ஒரு பலனை சொல்லி மொக்கப்படுறாங்கன்னு தான் சொல்லுவோம். அசிங்கப்படுறாங்க. ஆளுக்கு ஒரு பலன் சொல்றது. இவர்கிட்ட போனா ஒரு பலன், அவர்கிட்ட ஓடு போற சொன்னா அவர்கிட்ட. இன்னொரு தவறு நடக்குது சார், மேஜர் தவறு. இதெல்லாம் நீங்க பழைய காலத்துல ஜோதிடம் பார்ப்பது போல இன்றைக்கு பார்க்க முடியாது. எல்லார் கையில செல் இருக்கு, அவன் சாப்ட்வேர் இருக்கு, தட்டி அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். முன்ன மாதிரி நீ ஜோதிடம் பார்க்க அதே முறையில் பார்த்தால் நீங்கள் ஒரு காலத்தில் காணாம போயிடுவீங்கிறதுக்காக நான் சொல்ற விஷயம் இது. என்னன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 12 கட்டத்துக்குள்ள இந்த 9 கிரகங்களும் எங்கேயோ இருக்கும். அப்ப அதை இப்ப ஒரு லக்னத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். லக்னத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது வலு பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப மேஷ லக்னம் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதுன்னு நம்ம அந்த மேஷத்துல செவ்வாய் இருக்கு. லக்னம் என்ன? மேஷம். அந்த மேஷத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி வலுத்து விட்டார். ஏன்னா லக்னத்திலே இருக்கிறார், வலுவா இருக்கிறார் நம்ம பலன் சொல்லுவோம். ஆனால் இப்ப பாருங்க, லக்ன புள்ளி 20 டிகிரியில விழுந்திருக்குது. 20 டிகிரினா எங்க போகுதுன்னா அதுல அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம். அப்ப 13 முதல்ல 26 டிகிரி 40 மினிட் வரைக்கும் இருக்குது பரணி. 20 டிகிரியில வருதுன்னாக்க ஒரு 3ஆம் பாதத்துல வருதுன்னு வச்சுங்க. பரணி 3ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறக்குது லக்னம். ஆனால் லக்ன புள்ளி 20 டிகிரி. அந்த செவ்வாய் 6 டிகிரியில இருக்குது. செவ்வாய் இருப்பது மேஷத்தில் 6 டிகிரியில இருக்கிறது. லக்ன புள்ளி விழுந்ததோ 20 டிகிரிக்கு மேல விழுந்திருக்கு. இப்ப செவ்வாய் லக்னத்தில் இருக்கா அல்லது 12ஆம் இடத்தில் இருக்கா சார்? லக்ன புள்ளி 20 டிகிரி அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது லக்னம். செவ்வாய் இருக்கிறது 6 டிகிரியில. அப்ப ஆனா மேஷத்துல தான் இருக்கு. அப்ப மேஷத்துல இருக்கு. லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குன்னு சொல்லி நீங்க லக்னாதிபதி ஆட்சி பெற்றது விட்டது என்று பலன் சொன்னால் அங்க பொய்க்கிறது. இல்லை, லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சுங்கிறதா உண்மை. எத்தனை பேரு நீங்க ஜாதகம் பார்க்கும் போது அந்த பாவத்தினுடைய டிகிரி என்ன, அந்த டிகிரிக்கு முன்ன இருக்கா பின்ன இருக்கா, 11ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது சொன்னால் 11ஆம் பாவத்தினுடைய புள்ளி என்ன, அந்த புள்ளிக்கு அந்த பக்கம் கிரகம் இருக்கா, அந்த டிகிரிக்கு பின்னாடி இருக்கான்னு பார்த்து எத்தனை பேர் பலன் சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்றது இல்லை. 11ஆம் இடத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கு, 8ஆம் இடத்துல இருக்கு. 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது 8ஆம் இடத்து லக்ன புள்ளி 8ஆம் இடங்கிறது 15 டிகிரியில கிரகம் இருக்கிறது 10 டிகிரியில 8ஆம் இடத்துல இல்ல 7ஆம் இடத்துல இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியுது? இதனால்தான் உங்களுடைய பாரம்பரிய முறையில் பலன் தவறி போகிறது. இதெல்லாம் நான் அனுபவிச்சேன். ஏண்டா தப்பா வருது பலன்? ஆளுக்கு சார் ஒரே மாதிரி கட்டத்தை பார்த்தா கிரகங்கள் எல்லாமே ஒன்னா இருக்குது 2 பேருக்கு. அவன் அரசாங்க வேலை வாங்கிட்டு அதிகாரியா இருக்கிறான், ஒருத்தன் ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு சொன்னா அங்க பாவக மாற்றம் நடந்திருக்கு, டிகிரி மாறி போச்சு. கிரகங்கள் பார்த்தா கட்டத்துக்குள்ள இருக்கும், ஆனால் அந்த கட்டத்தில் இருக்க கிரகம் கட்டத்தை மாறி கிடக்குது. 6ஆம் பாவத்தில் கிரகம் 5க்கு போகுது, 7ல உள்ள கிரகம் 6க்கு போகுது,
ஆனா கட்டத்துக்குள்ள அதே இருக்குது. அதனால் பலன்கள் தப்புகிறது. அதனால தான் ஜோதிடத்தை குறை சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் குறை சொல்லிவிட்டீங்க, நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு கேள்வி இப்போ வரும் மக்களுக்கு. நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. எப்போ அவருக்கு சிஸ்டம் அவருக்கு பிரச்சனை வந்ததுன்னா, அவர் ஒரு அதிகாரி இருந்தவர், ஆங்கில புலமை பெற்றவர். அவர் ஜோதிட துறையிலும் இருந்தார். தமிழ்நாட்டுக்காரர் தான், திருவையார் தான் அவர் சொந்த ஊர். அவர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றதால் ஆங்கிலத்திலேயே அந்த புத்தகத்தை எழுதினார். அதனால தான் சப்லாடுன்னு பேர் வச்சார் அவர். அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, 2 நிமிடங்கள் 1 நிமிட வித்தியாசத்தில் 2 குழந்தைகள் பிறந்தால், இரட்டை குழந்தைகள் பிறந்தால், அந்த குழந்தைக்கு எப்படி டிஃபரன்சியேட் பற்றி பணம் சொல்றது அப்படின்னா, பாரம்பரியத்தில் வழி இல்லை. பாரம்பரியத்தில் வழி சொல்லுவாங்க, என்னென்னமோ அது வழி இருக்குது. அதெல்லாம் ஒன்றுத்துக்கு கதைக்காகாத வழின்னு வச்சுங்க. அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க. முடியாது, நாங்கள் அதை பார்த்து சொல்லுவோம், இதை பார்த்து சொல்லுவோம், ஒன்றுத்தையும் பார்த்து ஒழுங்காக சொல்ல முடியாது. அதான் உண்மை. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு சேலஞ்சு வந்துச்சு. எப்படி இரட்டை குழந்தைகளுக்கு 1 நிமிட இடைவெளியில் பிறந்தாலும் 2 நிமிட இடைவெளியில் பிறந்தாலும் எப்படி பலன் சொல்லுவது, அவர் ஒரு சேலஞ்சு வந்துச்சு. அப்ப அவர் மண்டையை உடைச்சிக்கிறாரு, எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்ப பல நாட்கள் அவர் மண்டையை உடைச்சிக்கிட்டு கடைசியில எங்க நின்னாருன்னா, இந்த ஜோதிடத்தில் 12 கட்டத்தில் கிரக மூவ்மெண்ட்ல எது ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட், வெரி வேகமா பயணமாகிற மாறுகிற இடம் எது என்று அவர் கண்டுபிடிக்கும் போது, அவர் லக்னமே வெகு விரைவாக நகருகிறது, லக்னம் தான் விரைவாக நகருது கண்டுபிடிச்சார். ஏன்னா சந்திரன் அவனுடைய மூவ்மெண்ட் தெரியும், 2.25 நாள் இருக்கும். அது மாதிரி மற்ற கிரகங்களும் நமக்கு தெரியும் ஒரு எவ்வளோ மூவ்மெண்ட்டுன்னு. அப்போ லக்னம் 24 ஹவர்ஸில் 12 லக்னம், ஒரு நாளைக்கு 12 லக்னம், 12 2 24. அப்போ ஒரு கட்டத்தை நவுறதுக்கு 2 மணி நேரம். அதான் சொன்னால் ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். ஒரு டிகிரி நவுறுதுன்னா 4 நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ லக்னம் விரைவாக நகருகிறதுங்கிறத ஒரு விஷயம் கண்டுபிடிச்சார். அப்ப லக்னம் விரைவாக நகருகிறது. அந்த நகர்ற இடத்தை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். லக்னம் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு, லக்னம் விரைவாக நகருகிறதுங்கிறத கண்டுபிடிச்சாரு. அப்ப ஒரு நிமிஷத்துல இந்த லக்னம் எவ்வளவு தூரம் போயிருக்கும்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. அப்பதான் என்ன பண்றாரு அவரு, நம்ம என்ன பண்றோம், பாரம்பரிய முறையில பாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். பாதத்தை எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பாதங்கிறத 13 நிமிஷம். இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க அந்த இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாகணும். ஒரு நிமிஷத்துக்கு வர்றதுக்கே ஒரு பேர் கொடுக்கணும், ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு நட்சத்திரத்தை பாரம்பரிய முறையில் 4ஆ பிரிச்சாங்க இல்லைங்களா, இத அவங்க என்ன பண்றாங்க, 9ஆ டிவைட் பண்றாங்க. எப்படி சார் நீங்களா ஒரு ரூலை போட்டு 9ஆ பிரிக்கிறீங்க? பராசர முறையில் இருக்கா, பாரம்பரியத்தில் இருக்கா, எப்படி நீங்க பிரிக்கிறீங்க அப்படி ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு வேலையே இல்லை. அவரு KSK ஒன்றும் பிரிக்கல. KSK பிரிக்கல சார், ஏற்கனவே பிரித்து வைத்ததை அவர் எடுத்துக்கொண்டார். என்ன சார் ஏற்கனவே பிரித்து வச்சிருந்தாங்க, ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு தசை, அந்த தசையில் 9 புத்திகள் இருக்கா இல்லையா? 9 புத்திகள் இருக்கிறது. அப்போ ஒரு கேது தசைனா ஃபர்ஸ்ட் கேது புத்தி, அடுத்து சுக்கிர புத்தி, அடுத்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இப்போ 9 புத்திகள் வருமா இல்லையா? இருக்கா இல்லையா? இவரு KSK ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்குது. அப்ப ஒரு புத்தியில் 9 அந்தரம் இருக்குது. 9 அந்தரத்துல 9 என்ன இருக்குது, சூட்சமா இருக்குது. இதுல ஏதாவது இடைஞ்சல் இருக்கா சார்? இல்லாத விஷயம், பாரம்பரியத்தை இல்லாத விஷயம் ஏதாவது கேபில கொண்டு வந்திருக்குமா? ஒரு விஷயத்தையும் கொண்டு வரல, அப்படியே எடுத்துக்கிட்டோம். நீ ஒரு நட்சத்திரத்தை நாங்க உடைச்சிங்க, நாங்க 9ஆ பிரிக்கிறோம். 9ஆ பிரிக்கிறதுல ஒரு ரூல்ஸ் இருக்குது. நாங்க எந்த ரூல்ஸையும் இங்க மாத்தல. எப்படி மாத்தலன்னா, தசாபுத்திக்கு அப்ப விம்சோத்திரி திசை 120 வருடங்கள் கணக்கு பண்ணி, இப்ப கேதுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம்,
சந்திரனுக்கு 10 வருஷம் இதானே இருக்குது 120 வருஷத்தம். அப்ப இந்த 13 டிகிரி 20 மினிட்டை இந்த கால அளவை, எந்த கால அளவு, இந்த கேது சுக்கிரன் சூரியனுக்கு எவ்வளவு வருடம் நிர்ணயிச்சிருக்கோ கால அளவோ அதுக்கு தகுந்தா போல இந்த 13 டிகிரி 20 மினிட்டை இந்த கேதுக்கு இவ்வளவுதான்ப்பா டிகிரி, உனக்கு சுக்கிரனுக்கு இவ்வளவுதான் டிகிரி, சூரியனுக்கு இவ்வளவுதான் டிகிரி, சந்திரனுக்கு 10 வருஷம் உனக்கு இவ்வளவுதான் டிகிரின்னு இந்த 13 டிகிரி 20 மினிட்டை 9 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுக்கிறோம் நியாயமாக. எந்தவித 20 வருஷம் சுக்கிரதசரா 20, உனக்கு என்ன 20 வருஷத்துக்கு எவ்வளவு, அதை இந்த நீ வச்சுக்கோ. 19 வருஷம் சனி தசை, உனக்கு உன் அளவுக்கு இதை வச்சுக்கோ. இப்படின்ட்டு இந்த 13 டிகிரி 20 மினிட்டை அப்படியா கேதுக்கு இவ்வளவு, சுக்கிரனுக்கு இவ்வளவு, சூரியனுக்கு ஒன்று பிரிய வச்சிடும். இப்போ மேஷ லக்னம், லக்னத்தில் ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம், ஒரு கிரகம் ஒரு லக்னாதிபதியோ அல்ல சூரிய ஏதோ ஒரு கிரகம் அல்ல லக்ன புள்ளி மேஷத்தில் ஒரு 3 டிகிரியில் விழுது சார். 3 டிகிரியில் விழுந்தா பாரம்பரியத்தில் 1ஆம் பாதம்னு நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே 1ஆம் பாதம்னு எழுத மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 0.46க்கு கேது 1 டிகிரியே கூட கிடையாது, 3/4 டிகிரி தான் வருது. 0.46 வந்து கேது 1 டிகிரி, அதை தாண்டிட்டுனா சுக்கிரன் வந்துடும். அப்ப சுக்கிரனுடைய டிகிரி அடுத்தது சூரியன் டிகிரி எல்லாத்தையும் வரிசையா இருக்கும். அப்ப இந்த லக்ன புள்ளி நவுந்து போயிட்டே இருக்குல்ல, அந்த டிகிரி எந்த இடத்தில் விழுகிறது, கேதுல விழுந்துச்சா, சுக்கிரன்ல விழுந்துச்சா, சூரியன்ல விழுந்துச்சா, சந்திரன்ல விழுந்துச்சான்னு பார்க்கிறது தான் கேபி சிஸ்டம். அதுதான் சப்லாடு. சப்லாடு என்பது என்ன, புத்தி. லாடு என்பது நட்சத்திரம் தசை, சப்லாடுங்கிறது புத்தி, சப்லாடுங்கிறது அந்தரம், சப்னு போனா சூட்சமம் சார். அது என்ன சொல்லிட்டாரு அவர், இங்கிலீஷ்ல சொன்னாலும் மங்கால் பயந்துக்கிறாங்க. அது ஐயோ சப்லாடு தெரியுங்க, ஆனா ஒண்ணுமே இல்லையா, சப்லாடுன்னா என்ன, புத்திநாதனை தான் சப்லாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த லக்ன புள்ளி வந்து முக்கியமாக பேசப்படுகிறது. இப்போ லக்ன புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு, 1ஆம் பாதத்தில் விழுந்துருச்சா, லக்ன புள்ளி அசுனி நட்சத்திரம் சார், லக்ன புள்ளி அசுன நட்சத்திரம், கேது எங்க இருக்கான்னு பாரு, கேது நல்லா இருக்கார கெட்டு போனா அதை பத்தி பலன் பார்க்கறது. இங்க அப்படி இல்லை, இங்க சப்ளாடு என்னவோ அதனுடைய தன்மை தான் அவருக்கு இருக்கும். அப்ப அங்க சுக்கிரனுடைய புள்ளியில் அந்த லக்னம் விழுந்து விட்டால், அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் கேது, சப்ளாடு என்னது, சுக்கிரனுடைய சப்ளாடு, சுக்கிரனுடைய தன்மை தான் அந்த லக்னம் அந்த ஜாதகருக்கு இருக்குமே ஒழிய கேதுவுடைய தன்மைகள் இருக்க மாட்டார். இங்கதான் கேபி. நம்ம என்ன பண்ணுவோம், பாரம்பரியத்தில் கேதை பிடிச்சிட்டு பலன் சொல்லுவோம், அங்க தப்பா போயிடுது. அப்ப இங்க சுக்கிரனை பிடிச்சு சொல்லும் போது அது சரியா இருக்கும். அப்ப இந்த முறையில தான் நாங்க கேபி முறை ரொம்ப துல்லியமா வந்துருது. இரட்டை குழந்தைகள் 1 நிமிட இடைவெளி இருந்தாலும் இந்த குழந்தை எப்படி படிக்கும், அந்த குழந்தை எப்படி படிக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பலன் டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்கறது தான் கேபி சிஸ்டம். அதனால தான் வந்து இங்க வந்து துல்லியமாக இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, இந்த கேபி முறையில தான் சார் நீங்க வந்து எந்த முறையிலனாலும் ஜோதிடம் படிங்க பாருங்க, ஆனால் கேபியை உள்வாங்கி கொண்டு ஜோதிடம் பார்க்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன் அப்படின்னா, கேபி நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்களா ஜோதிடத்தினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு போயிடுவீங்க. அது என்ன சார் அடுத்த பரிணாமம் அப்படின்னா, இங்கேதான் உயிர்காரகத்துவம் பொருள்காரத்துவம் என்று பிரித்து சொல்லப்படுகிறது. நான் பாரம்பரியத்தில் இருக்கும்போது எனக்கு யாரும் சொல்லித்தரல சார், அகம்புறம் என்று பேசப்பட்டது. அப்ப இந்த காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அஸ்ட்ராலஜி படிக்கும்போது அருளணி பொருளணி சொல்லி கொடுத்தாங்க. அதாவது குரு தலைமையில் ஒரு அணியும் அது அருளணியாகவும், சுக்கிரன் தலைமையில் ஒரு அணி பொருளணியாகவும் சொல்லித்தரப்பட்டது. ஆனால் பாவங்களை அருளணி பொருளணின்னு சொல்லி தரல. இங்கே அருளணி பொருளணி ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் அருளணியாகவும் உயிர்காரகத்துவமாக தரக்கூடியதாகவும், இரட்டைப்படை பாவங்கள் அனைத்தும் பொருள் சார்ந்த விஷயங்களை தரக்கூடியதாகவும் பிரித்து தரப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கை என்பது 2 விதமாகத்தான் இருக்கிறது. 3வது விஷயம் நமக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு வாழ்க்கை 2 விஷயம்தான். வாழ்க்கைன்னா என்ன, பொருள் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை. 2 தவிர வேற என்ன 3வது ஒரு வாழ்க்கை இங்கே கிடையவே கிடையாது.
அப்ப இந்த அகமும் புறமும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வலு எப்படி இருக்கு? அகம் வலு பெற்றிருக்கிறதா, புறம் வலு பெற்றிருக்கிறதா, அல்லது பேலன்ஸா இருக்குதா? அகம் சார்ந்த வாழ்க்கை இவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அகம் சார்ந்த வாழ்க்கை என்றால் என்ன? அகம் சார்ந்த வாழ்க்கைன்னா உடல்நிலை ஆரோக்கியம் அகத்தில் வருது, படிப்பு அகத்தில் வருது, திருமணம் அகத்தில் வருது, குழந்தை பேரு அகத்தில் வருது, மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருள் இல்லாத அனைத்து விஷயங்களும் அகம் சார்ந்த விஷயம். இரண்டாவது பொருள் சார்ந்த விஷயம் சொன்னா இரட்டைப்படை பாவங்கள் பொருள் சார்ந்த விஷயம். அந்த விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை வருமானம் என்ன? வாகனம் வாங்கிருக்கீங்களா? சொத்து சேர்த்திருக்கீங்களா? பொருளாதாரத்தை என்ன நிலை அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்றது பொருள் சார்ந்த விஷயம். இரண்டே விஷயம்தான் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையில். அதை துல்லியமாக இங்கே சொல்லுவதற்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாப்ட்வேர் இதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சாப்ட்வேர் அருமையா இந்த நம்மளுடைய ப்ரிடிஷன் எதை வச்சு சார் சொல்றோம்? நம்மளுடைய ப்ரிடிஷன் அதாவது 12 கட்டத்துக்கான ரிசல்ட் வேணும். எந்தெந்த கட்டங்கள் வலுத்திருக்குங்கிறது ஒண்ணு. அதை செய்யக்கூடியது கிரகங்கள் செய்ய போகுது. தசாபுத்தி தான் அந்த கிரகங்கள் தசாபுத்திரியாக உங்களுக்கு கொடுக்க போகுது. 12 கட்டம் என்பது விதி கொடுப்பனை, இறை கொடுப்பனை. வாங்கி வந்த வரம் என்ன? நீ எதை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பூவிலைக்கு பிறந்து இருக்கிறாய் என்பதை சொல்லுவது 12 கட்டம். அதனுடைய ரிசல்ட் இது எப்ப இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் தசாபுத்தி. அது சந்திரன் மூலமாக அது கிடைக்கும். அப்ப இந்த பாரம்பரிய முறையில் ரூல் எடுக்கும்போது, ஒரு பலன் எடுக்கும்போது ஆட்சி, உச்சம், நீசம், பகை, நட்பு, அப்புறம் வர்க்கோத்தமம், அப்புறம் திக்பலம், ஷட்பலம், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனா இந்த விதியை சொல்றதுக்கே நேரம் பத்தாது. அவ்வளவு விதிகள் இருக்கு. அவ்வளவு விதிகளை வைத்து ஞாபகத்தில் வைத்து அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு பலன் எடுக்கும் போது நீங்கள் நிறைய பிரச்சனை வந்துடுது. அதனால தான் பாரம்பரிய ஜோதிடர்கள் மாத்தி ஆளுக்கு ஒரு பலன் சொல்றது. இதனால் தான் தவறு ஏற்படுகிறது. இங்கே இப்ப இந்த சிஸ்டத்தை அட்வான்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர் உதவியுடன் என்ன பண்ணிட்டோம்? நம்ம சிஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு கிரகம் 12 பாவம் என்ன செய்ய போகிறது, 9 கிரகம் என்ன செய்ய போகிறது என்கிறத இங்க ரிப்போர்ட் எப்படி, இதை தான் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் இது. அப்ப இதுல மேல இருக்கிறது பாருங்க, 9 கிரகத்துக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய போறது தான் மேல இருக்கிற சார்ட். கீழே இருக்கிறது உங்களுடைய அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு இந்த கிரகங்கள் என்ன செய்ய போறது. ஏன்னா இந்த கிரகங்கள் தான் தசாபுத்தி நடத்த போகுது. அப்ப இந்த பாருங்க பச்சையிலே இருக்குது. இதெல்லாம் பொருளாதாரத்துக்கு வலுவா இருக்கு. இந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினால் அந்த தசையில் புத்தியில் அவள் சிறந்த பொருளாதாரத்தை அடைவார். இப்ப இந்த ஜாதகம் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகமா எடுத்திருக்கேன். இந்த இவ்வளவு வலுவா இருக்குது. கீழே பாருங்க வலு இல்லை. அப்ப அக வாழ்க்கை அடி வாங்கியிருக்கு, பொருள் வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அது மாதிரி 12 பாவங்களுக்கும் சார்ட் இருக்கு சார். 12 பாவங்களுக்கும் இப்படி எடுத்துருவோம். அப்ப இப்படி 12 பாவங்களுக்கும் சார்ட் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம பலன் சொல்லுவோம். நீங்க நாங்க பலன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கட்டத்தை பார்க்கறது இல்லை, ராசியை பார்க்கறது இல்லை, எந்த கிரகம் எங்க போய் நிக்குது, ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, இங்கே இருந்து இந்த கிரகம் பார்க்குதா, அங்கே இருந்து அந்த கிரகம் பார்க்குதா, இந்த கிரகத்தை வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகம் எங்கன்னா ஆச்சு, அவன் பலமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரிசல்ட் இங்க வந்துருது. இதை பார்த்து நீங்கள் பலன் சொல்லலாம். 12 பாவத்துக்கு ரிசல்ட் வந்துருது. அதை பார்த்து நம்ம பலன் சொல்ல முடியும். நீங்க சிரமே படவனா இதுல அப்ப இது கரெக்டா வருமா சார் அப்படின்னா 100% கரெக்டா வருது. 15,000 ஜாதகம் இது வரைக்கும் பார்த்துட்டேன். நேற்று வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டேன். துள்ளி கேட்டா சொன்னதுதான். நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார். 4ஆம் இடம் வலுவா இருந்துச்சு. 4ஆம் இடத்துல 92% காமிக்குது. மற்ற இடத்துல ஒன்னையும் காணும். 4ஆம் இடம் என்ன? வீடு, மனை, நிலம், வாகனம், கல்வி அதுக்குள்ள இருக்கு. அப்ப ஜாதகத்தை பார்த்தா லக்னம் ஒற்றைப்படை பாவம், நல்ல அறிவு இருக்குது. மற்ற பாவங்களும் நல்லா படிச்சிருக்கிறாரு. நல்ல லக்ன பாவமும் இதா இருக்கு. எந்த இடம் வலுவா இருக்கு? 4ஆம் பாவம் மட்டும்தான் வலுவா இருக்கு. நான் நேரடியாக அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். நீங்கள் கல்வித்துறையில் வேலை பார்க்கிறார்கள் கேட்டேன். நான் 4ஆம் பாவம் கல்வி தானே சார். அப்ப லக்ன பாவம் அறிவு கொடுத்துருச்சு,
2ஆம் பாவம் 3ஆம் பாவம் எல்லா பாவமும் பிஹெச்டி வரைக்கும் போயிருக்கிறார். அந்த அளவுக்கு கல்வி படிச்சாச்சு. வருமானம்னு பார்க்கும்போது 4ஆம் பாவம் மட்டும் தான் இருக்குது, வேற ஒன்றுத்துலையும் காணும். அப்ப இப்படி படிச்சாலும் போய் வேற ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றீங்க, 4ஆம் பாவம் அது அங்கதானே இருக்குது. அப்ப வாகனத்தை வச்சு யாரும் வியாபாரம் பண்றீங்க. நான் முடிவு பண்ணேன், இவனுக்கு அறிவு நிறைய படிச்சிருக்கான், பிஹெச்டி வரைக்கும் போனவங்க படிச்சிருக்கான். அப்ப இவன் கல்வியை படித்த கல்வியை வச்சு தொழில் செய்யணும். ஆமா சார், கல்வித்துறையில வேலை செய்யறேன்டாப்ல. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான் சார். இப்படி இப்படி எல்லாத்தையும் நீங்க சொல்லிடலாம். அது மாதிரி ஒரு ஜாதகத்துல என்ன எந்த எந்த தொழில் செய்வான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தலை சுத்துற வியாபாரம்லாம் இங்க கிடையாது. 12 பாவங்களிலும் தொழில் உள்ளது. 12 பாவங்களிலும் தொழில் உள்ளது. அது எப்படி சார்? 6ஆம் பாவம் தானே தொழில், உத்தியோகம். 10ஆம் பாவம் தானே தொழில். அது எப்படி 12 பாவத்தில் தொழில் வரும்? 12 பாவத்திலும் இருக்கு சார் தொழில். புரியுதுங்களா? ஒரு படிக்காத ஆளு, அவன் படிக்கல சார், 2ஆம் இடம் வலுத்து இருக்கு, 2ஆம் இடம் வலுத்து இருக்கு, படிக்கல, அது ரீதியா வருமானம் அவனுக்கு காமிக்குது 90%. அவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? பேசி சம்பாதிப்பாரு. ஒண்ணு, பேசணும்னா அறிவு வேணும். படிக்கல அதிகமா, படிக்காம கூட பேசலாம். ஆனால் வட்டிக்கு விட்டு காசு இருக்குல்ல, காசை கொடுத்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. 2ஆம் பாவம், 2ஆம் பாவம் காசு இருக்கு, அதை கொடுத்து அந்த வட்டி கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். 2ஆம் பாவம். 3ஆம் பாவம் எதை சொல்லலாம்? 3ஆம் பாவம் வந்து இன்னைக்கு சாப்ட்வேர் எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, கம்ப்யூட்டர் துறை, அதெல்லாம் வந்து 3ஆம் பாவம் ரீதியா. அது வளர்த்துருந்தா 3ஆம் பாவத்தில் வேலை செய்யறியான்னு கேளு, ஆமாங்க சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம்பா. 4ஆம் பாவம், 4ஆம் பாவம் கல்வியா, படிச்சான்னா கல்வித்துறை, படிக்கலைன்னா டிராவல்ஸ், வாகனம் அங்கதானே இருக்கு, டிராவல்ஸ் வச்சு நடத்தலாம். அல்லது வீடு கட்டி வாடகை கூட்டு அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பான். இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். 5ஆம் பாவம் கலைத்துறை, 5ஆம் பாவம் கலைத்துறை, அதுவே நல்லா இருந்துச்சுன்னா, இப்ப அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, 5ஆம் பாவம் சப்ளாடு சுக்கிரன், 5ஆம் பாவம் சப்ளாடு சுக்கிரன், சுக்கிரன் தானே கலைத்துறைக்கு முக்கியமா வேணும். அதுதான் அங்க போய் என்ன பண்ணாங்க, சைன் பண்ணி சின்ன வயசுலயே அங்க போய் சம்பாரிச்சு பின்னாடி என்ன அரசியலுக்கு வந்து சைன் பண்ணாங்க. அரசியல் எந்த பாவம் சார்? அரசியல் எந்த பாவம்? 5ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவத்தில் ரீதியாக சம்பாரிச்சு ஃபெமிலியர் ஆகி அந்த ஃபெமிலியரை பயன்படுத்தி அதே அரசியலுக்கு போய் சைன் பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் எந்த அரசியல் இது நடிகர் தானே விஜய், அவரு என்னாச்சு, கலைத்துறையில தானே இருந்தாரு, சைன் பண்ணாரு, ஃபெமிலியர் அரசியலுக்கு போய் இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு, முதலமைச்சர் சிஎம் ஆயிட்டாரு. எம்ஜிஆர் கலைத்துறை 5ஆம் பாவம், அரசியலுக்கு வந்தாரு, சைன் பண்ணாரு. இது தமிழ்நாட்டில் மட்டுமா நடக்குது, உலகம் முழுக்க இது நடக்குது. பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாரு, அவரும் கலைத்துறையில இருந்தவர். பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான் கான் கிரிக்கெட் வீரர், 5ஆம் பாவம், அதுல ஃபெமிலியர் ஆகி அவர் என்ன பண்ணார், அரசியலுக்கு வந்து ரூல் கரெக்டா இருக்கணும், காரகத்தை கரெக்டா பிடிக்கணும். நீங்க அதை வரலாம். 5ஆம் பாவம் அதுவும் கலைத்துறை மட்டுமா இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் பண்றாங்க இல்லையா, உங்களுக்கு 5ஆம் பாவம் வலுவாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்ல சூப்பரா சம்பாதிப்பான். அதுல ராகு சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா. 6ஆம் பாவம் ஜெனரலா உத்தியோகம்னு சொல்றாங்க. 6ஆம் பாவத்தில் தான் விவசாயம் இருக்கிறது, 6ஆம் பாவத்தில் தான் உணவுத்துறை இருக்கிறது, 6ஆம் பாவத்தில் தான் வக்கீல் இருக்கிறான், 6ஆம் பாவத்தில் தான் டாக்டர் இருக்கான். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அப்ப 6ஆம் பாவம் வலுவா இருந்து நல்லா படிக்கிறவனா டாக்டர் படிப்பான்னு சொல்லுங்க. படிக்காத ஆளு அங்க செவ்வாய் சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தா 6ஆம் பாவத்துல நீ வந்து ஹோட்டல் வச்சு சம்பாதிப்பான்னு சொல்லுங்க. அதுலயே ராகு சனி சம்பந்தப்பட்டா ஹோட்டல் வைக்கணும் நீங்க சொல்லணும். அது என்ன ஹோட்டல் வைப்ப, வெஜிடேரியன் ஹோட்டலா அல்லது நன்மை ஹோட்டலா? நான் சொல்லியிருக்கேன், நீ வந்து நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நடத்துவேன், அவன் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நடத்துறான். நான் ஈரோட்டில் ஒரு ஜாதகம் வந்தது, நான் சொன்னேன் அங்க ராகு சனி சம்பந்தப்பட்டது, அவன் நீ ஹோட்டல் தொழில் நடத்துவாய், ஆனா என்வி ஹோட்டல் தான் நடத்துவான். ஏன்னா அங்க சுபக்கிரகங்கள் சுக்கிரன் புதன் சந்திரன் இது மாதிரி வந்துச்சுன்னா என்வி வரமாட்டான். எது என்வி சாப்பிடுவான், யார் சாப்பிடுவா? 6ஆம் பாவத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா நாசுக்கா சாப்பிடுவாங்க சார், ரொம்ப சாப்பிடும் போதே ரொம்ப நாசுக்கா இருக்கும், அப்படி 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 சாப்பிடுவாங்க, லிமிட்டா சாப்பிடுவாங்க. சில பேர் அடிச்சு எது அடப்பா அடியா நாளைக்கு பார்த்து ஒன்று சாப்பிடுவான். ராகு சனி செவ்வா அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, 5 சிங்கம் அள்ளி போடுவான். அது மாதிரி லக்ன பாவத்துல அது மாதிரி இருக்கணும். இப்ப ஒரு சாதமோ ஏதோ ஒரு பிஸ்கட்டோ கீழே விழுந்துடுச்சு சார், சில பேர் எடுக்க மாட்டாங்க. எடுப்பாங்களா? கீழே விழுந்துடுச்சு அதை தூக்கி போடுன்னுவாங்க. சில பேர் அட கீழே விழுந்த அப்படியே என்ன பெரிய ஊதிவிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த 2 வேலையை யார் செய்வான்? கேபியில் சொல்லலாம். ஏன்னா கேபியில் லக்ன சப்ளாடு வந்து
இந்த ராகு செவ்வாய் சனி இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தா அவன் தொடச்சிட்டு சாப்பிட்டுருவான். இந்த சுக்கிரன் புதன் சுபக்கிரகங்கள் சம்பந்தப்பட்டுச்சுனா அதை அவன் தொட மாட்டான். நான் சுக்காருப்பான். ஐயா கீழே வந்ததெல்லாம் எடுக்க மாட்டாமா. எவ்வளவு தூரம் வந்து துல்லியமா சொல்ல முடியும்? அணுவா பிரிச்சு சொல்லலாம் சார் கேபியில. அதெல்லாம் ரசிச்சு சுவைச்சு நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறதால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன். அப்ப 6ஆம் பாவம் படிச்சா டாக்டர், படிக்கல நீங்க வக்கீல். அது மாதிரி 7ஆம் பாவம், 7ஆம் பாவம்னா யாரை சொல்றது? நமக்கு தெரிஞ்சாலும் 7ஆம் பாவம்னா மனைவி, 7ஆம் பாவம்னா மனைவி, 7ஆம் பாவம் மனைவி. ஆனா 7ஆம் பாவம்னா தொழில் இருக்கலா? 7ஆம் பாவத்துக்குள்ள கூட்டு தொழில் வலுவா இருந்தா 7ஆம் பாவம் ரெட்டப்படை பாவங்களா இருந்தால் சமூகத்திலிருந்து அவன் காசு வாங்குவான், சம்பாதிப்பான். 7ஆம் பாவம்ங்கிறது சமூகம். 7ஆம் பாவங்கிறது மனைவி மட்டும் இல்ல, ஒரு நண்பனும் 7ஆம் பாவம், அந்த உங்க சமூகமும் 7ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவான், தொழில் செய்வான். சின்ன தொழில் 7ஆம் பாவம் சார். பெரிய முதலாளினா 10ஆம் பாவம். சின்ன தொழில் நடத்துறாங்கல்ல அது 7ஆம் பாவம். அந்த சின்ன தொழில் பொதுமக்கள் நிறைய வரணும், அவங்கள்ட்ட பிசினஸ் பண்ணணும், அப்பதான் இவனுக்கு லாபம். அந்த பொதுமக்கள்ங்கிறது 7ஆம் பாவம். இப்போ இங்க ஒரு கேள்வி சார், என்னன்னா திருடர்கள் இருக்காங்க சார். திருடர்கள் எந்த பாவம்? பாரம்பரியத்தில் திருடர்கள் எந்த பாவம்? எந்த பாவம் சார்? ஐயா வந்து 6ஆம் பாவம் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஜோதிடர்கள் ஒண்ணு பேசி கிளாரிட்டியா பேசுவோம். திருடர்கள் எந்த பாவம்? ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆளுகள் சொல்லுங்க. என்ன எந்த திங்கிங்ல இருக்கும்? கிரகக்காரத்துல எவ்வளவு பவரா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நான் சொல்லவா? எங்களுக்கு நாங்க இப்ப சொன்னது சார் சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த கேபிய ரசிச்சு ரசிச்சு நான் படிச்சு பலன் சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்ல போற விஷயம் திருடர்கள் 7ஆம் பாவம் சார். திருடர்கள் 7ஆம் பாவம். எப்படி சார் சொல்றீங்க? ப்ரூஃப் சொல்லுங்க சார். நீ கேட்பீங்க, திருடன் திருடி விட்டு கொலை பண்ணிட்டு நம்ம கூடயே நின்றுகிட்டு இருப்பான். கூட்டத்தோட பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை கேஸ்ல பார்த்திருக்கோம். அங்க எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருப்பான், அலசிக்கிட்டு இருப்பான். அவன் இங்கேதான் நின்றுகிட்டு இருப்பான் பக்கத்திலேயே. திருடர்கள் எங்கே இருப்பார்கள்? பொதுமக்களுக்கு உள்ளதான் திருடர்கள் இருப்பான். 7ஆம் பாவம் பொதுமக்கள் சொன்னா, பொதுமக்களுக்குள்ளதான் யார் இருப்பா? திருடன் இருப்பான். போலீஸ் அங்கதானே தேடுறான், யாக்க போய் தேடுறான்? பொதுமக்களுக்குள்ளதான் தேடுவான். கடைசியில பார்த்தா ரிசல்ட் திருடன் பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பக்கத்திலே நின்றுட்டு இருப்பான். எத்தனை கேஸ்ல நம்ம படிக்கிறோம். அவன் பக்கத்திலே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு பக்கத்திலே நின்று இருப்பான், அங்க பிடிச்சிருவாங்க. அப்ப திருடர்கள் ஆச்சரியமா இருக்குல்ல? திருடர்கள் 7ஆம் பாவம் சார். ரைட்டுங்களா? இப்படி பிரமிக்கத்தக்க பாவ கிரகங்கள் இங்க இருக்குது. 8ஆம் பாவம், 8ஆம் பாவம்னு சொன்ன உடனே வலி வேதனை கஷ்டம், வலி வேதனை கஷ்டம். அதுவே இல்ல, திடீர் அதிர்ஷ்டம் அங்கதான் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் அதுக்குள்ள இருக்கு. 8ஆம் பாவம் காரகத்தை என்ன? டாக்டர் 8ஆம் பாவம் சார். சார் டாக்டர் 8ஆம் பாவம். ஏன்? ஜோசியம் அமானுஷ்ய சக்திகள், ஜோதிடமும் 8 அது வேணும் நமக்கு. அப்ப டாக்டர் 8ஆம் பாவம் சார். நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6ஆம் பாவம் சொன்னீங்க, இப்ப 8ஆம் பாவம்ங்கிறீங்க. அப்படின்னா யாரு சார் 8ஆம் பாவம்? ஏன் 8ஆம் பாவம்? ஏன் சார் 8ஆம் பாவம்? கத்திய கையில வச்சிருக்கான் சர்ஜன். சாதாரண டாக்டர் எம்பிபிஎஸ் 6ஆம் பாவம். அவன் சர்ஜனாமா இருந்தா 8ஆம் பாவம். கையில கத்தி வச்சிருப்பான். சரி சார், சரி சார், டாக்டர் 8ஆம் பாவம் சார். இந்த கொலை பண்றவன் ரவுடி அவெல்லாம் யாரு சார்? அவனும் 8ஆம் பாவம் சார். இதே இந்த 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 இடத்துல அம்மாவுக்கு தெரியும். போன தடவை கூட்டத்துக்கு வந்தப்ப இங்கதான் தங்கணும். அங்க 20 10 15 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு நான் கேட்டேன், யாரு ரவுடியாவா யாரு டாக்டராவான்னு கேட்டேன். யாரு சர்ஜனாவா யாரு ரவுடியாவான்னு கேட்டேன். நான் எல்லாருக்கிட்டையுமே பலன் சொல்லுங்க. எல்லாம் ஏன் சார் தூங்குற நேரத்துல கேள்வி கேட்கறீங்க? தூங்க கூடாது ஜோசியர். 24 hours நீ திங்க் பண்ணிட்டே இருக்கணும். தூங்க கூடாது. ஐயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டா சார் உங்ககிட்ட. சார் படிச்சா நல்லா படிச்சான்னா அவன் டாக்டர் சார். அதே கிரக அமைப்பு தான், அதே கிரக அமைப்பு தான். அவன் நல்லா படிச்சிருந்தானா அவன் டாக்டர், படிக்கலைன்னா ரவுடி சார். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? இன்னும் யாரு ரவுடியோட தலைவனா இருப்பான், யாரு ரவுடி அதே கும்பலுக்கு யாரு அவனுக்கு வேலை செய்வான் இருக்கா இல்லையா சார்? எவ்வளவு ஒரு தாதா இருப்பான், அவனுக்கு கீழே 10 ரவுடி இருப்பான், சிஷியர் இருப்பான். எத்தனை பேர் இருந்தான்? அப்ப ஏன் அவன் தலைவனா இருந்தான்? ஏன் இவன் அவனுக்கு கீழே இருக்கிறான்?
அப்படின்னா இவனுக்கு 8ஆம் பாவமும் 10 தொடர்பு கொண்டு அவன் தலைவன் கொடுத்துச்சு. அங்க லக்ன பாவம் 10 இருந்துச்சு, 8ம் 10ம் சப்போர்ட் பண்ணிச்சு, அவன் தலைவன் ஆயிட்டான். இவனுக்கு 8ஆம் பாவம் ரவுடி ஆக்கிடுச்சு, அங்க லக்ன பாவம் அவனுக்கு ரவுடித்தனத்தை கொடுக்கவில்லை, அவன் அசிஸ்டன்ட் ஆயிட்டான். யாரு தொழில் செய்வாங்கிறதுக்கு கேபியில பக்கவான ரூல் இருக்கு சார், பக்கவான ரூல் இருக்கு. யார் நான் தொழில் சார், எத்தனை பேர் வந்து கேட்கறான், எத்தனை பேர் கேட்கறாங்க சார் நான் சுய தொழில் செய்யலாமா, நான் தொழில் செய்யலாமா அப்படின்னு. யார் நமக்கு இங்க வந்து இங்க இருந்து அங்க பார்த்து, அங்க இருந்து இந்த பார்த்து, இந்த கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்துக்காக பொழுது விடிஞ்சு பொட்டை கோழி கூவினா இங்க குழம்பி அவனையும் குழப்பி நம்மளும் குழப்பி அவன் நடுத்தரவில் நிறுத்த வைக்கிறதா நீங்க நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன தெரியுங்களா, 10ஆம் பாவம் 10 தொடர்பு கொள்ள வேண்டும். 10ஆம் பாவம் என்பது உயர் பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் அங்க கிடக்குது, 10ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதே 10ஆம் பாவம் லக்ன பாவமும் தொடர்பு கொண்டு விட்டால், லக்ன பாவமும் 2 இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு, 10ஆம் பாவம் அல்லது அது திரிகோணம் 2 6 இருந்தா கூட போதும், 10 இல்லைன்னா கூட. இது லக்ன பாவம் இரட்டைப்படை பாவங்களை 10 தொடர்பு கொண்டு, லக்ன பாவம் இது 10ஆம் பாவம் 10 அடினா பார்த்துக்கலாம், அடிச்சு நீ ஜெயிச்சிருவான்னு சொல்லுங்க, அவன் ஜெயிச்சுட்டு தான் வருவான், தோக்கவே மாட்டான். ஏன்னா அவனுடைய லக்னமும் 10 அவன் தலைவன அந்தஸ்தை கொடுத்து விட்டது. 10ஆம் பாவம் தொழில் செய்யன்னு சொல்லிடுச்சு, செஞ்சு தோக்கவே மாட்டான் சார். தோத்த ஜாதகம் இது வரைக்கும் நான் பார்க்கல. தோத்த ஜாதகம்லாம் லக்னம் அவுட்டு. 10ஆம் பாவம் தொழில் செஞ்சு போனான், லக்னம் அவுட்டு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ எப்படி தோத்த தெரியுமா, ஏன் தோத்தன்னு சொல்லணும். நான் சொன்னேன், நீ வேலையை கொடுத்துட்டு கம்பெனி ஆரம்பிச்ச, வேலை 10-15 பேர் வேலை செய்யறான், அவனுக்கு வேலையை கொடுத்துட்டு நீ ஊர் சுத்த போயிட்ட, நீ அங்க உட்காந்துருந்தியா கேட்டான். முடிக்கிறான், ஆமா சார் நான் நம்பி விட்டேன் சார். நம்பி நாசம் பண்ணியா, நீ உனக்கு தொழில் தர யோக்கியதை கிடையாது, முதலாளி ஆகிற யோக்கியதை உனக்கு இல்ல, லக்னம் டைலூட் ஆகி போச்சு. நீ போய் நீ ஜாலியா ஊர் சுத்த ஆரம்பிச்சு அங்கங்க ஓடிட்டா அங்க ஏமாத்திட்டு போயிடுவான், உனக்கு யோக்கியதை கிடையாது. சொல்லணுமா இல்லையா சார்? ஒரு அம்மா, ஒரு ஹச்ஓடிய ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய காலேஜில் ப்ரொஃபஸரு ஹச்ஓடின்னு வச்சுங்க, அதுக்கிட்ட எல்லா பலனும் சொல்லும், நிறையா படிச்சிங்க, ஆமாம் டாக்டரேட் வரைக்கும் போனேன், இப்போ பங்களா வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், அது எல்லாம் இருக்குது சார், ஓகே சார் அப்படின்ட்டு இவ்வளவும் இருந்தால் பொருளாதாரத்தில் நிறைவாக இந்த அளவுக்கு இருந்தால் கல்யாணம் ஆகுமா? பொருளாதாரம் வளர்த்தா இங்கே 2 விஷயம்தான். பொருளாதாரம் வலுத்தால் அவர்களுக்கு அக வாழ்க்கை அடி வாங்கும். இந்த அக வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் பொருளாதாரம் அடிவாங்க. இதே ஒரே ரூல் தான் இங்கே, 2 விதமான ரூலே கிடையாது. அந்த அம்மாவுக்கு பொருளாதாரம் வலுத்துச்சு. எனக்கு வந்து பெரிய சேலஞ்சு சார் அந்த ஜாதகம். ஏன்னா நான் வந்து கேபிக்குள்ள போன ஆரம்பத்தில் 2015 கேபிக்கு போறேன், 2016 ஆபீஸ் போடுறேன், ஜாதகத்தை கொண்டா கொடுத்துட்டு சொல்லுங்குது. ஜாதகத்தை போட்டேன், ஜாதகத்தை பார்க்குறேன், இதெல்லாம் சொல்லிட்டேன். ஏமா நல்லா படிச்சிங்க, ஆமா சார். நல்ல வேலையில் இருக்கீங்க, ஆமா சார். வீடு கட்டிட்டீங்க, ஆமா சார். கார் வச்சிருக்கீங்க, ஆமா சார். எல்லாத்துக்கும் ஆமா. அப்புறம் எதுக்கு இருங்க இப்ப எதுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம். வயசு என்னது? 42 வயசு. 42 வயசு உள்ளவங்களை போய் கல்யாணம் ஆயிடுச்சுமான்னு கேட்டா நியாயமா? செருப்பால் அடிக்கும். ஏயா நீ எல்லாம் ஒரு ஜோசியரா? நீ 42 வயசு ஆகுது, அவனை வந்து கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறியா? கேட்குமா? கேட்கற நியாயம் உண்டா இல்லையா? எனக்கு ஆனா கல்யாணம் ஆயறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு காமிக்குது. 2 முறையா ஒரு கல்யாண யோகம் வந்திருக்குது. ஆனா இது பிஹெச்டிக்கு படிக்க போன டயத்துல அது வீணா போயிருக்கணும் தெரியுது. ஆனா கன்ஃபார்மா நம்பிக்கையா கேட்க முடியல. ஆனா எப்படியாவது கேட்டாகணும், எப்படியாவது கேட்டாகணும். அது என் மூஞ்ச பார்த்துட்டே உட்கார்ந்துருக்குது. இவ்வளவும் சொன்னதுக்கு திருப்தி. ஆனா இந்த விஷயத்த நான் ஓபன் பண்ணணும், அது எப்படி கேட்கறதுன்னு உள்ள தயக்கம். சில பேர் என்ன சொல்லிடுவாங்க கேட்டா, அதை நீங்க தான் சொல்லணும். சொல்லுமா சொல்லாதா? நான் இதை கேட்டேன்னா சில வில்லங்க பார்ட்டி வரும்ல, அது என்ன சொல்லணும்? கல்யாணம் ஆயிடுச்சானா நீ சொல்லியா ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா அந்த அம்மா அந்த புண்ணியவதிக்கு இன்னைக்கு கூட நான் பெரிய வணக்கத்தை சொல்லணும். நான் சொன்னேன், அதுவும் எப்படி சொன்னேன் தெரியுங்களா? நேரடியாக கல்யாணம் ஆயிடுச்சான்னு கோக்கல. இங்கே தான் எனக்கு இங்கே டர்ரு வாங்குது. இங்கே வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு இங்கே தான் டர்ரு வாங்குது. மேடம் உங்களை திருமண விஷயமா என்னாச்சு மேடம் அப்படின்னு இப்படி தான் கேட்டேன். இதே முறையில் தான் இப்படியே குளிச்சுக்கிட்டு, மேடம் இந்த திருமண விஷயம் என்னாச்சு மேடம்னு கேட்டேன். அந்த புண்ணியவழி நல்லா இருக்கணும், டக்குன்னு பலன் சொல்லிச்சு. இன்னும் கல்யாணம் அவ்வளோ சாரிச்சு. ஐயோ எம்மா என்னை தப்பிக்க வச்சம்மா, என்னை பழைக்க வச்சம்மா, எம்மா நீங்கள் உனக்கு ஒரு கும்பிடுமா நினச்சிக்கிட்டு அப்புறம் ரைட்டு நிமிந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு 2 முறை ஒரு தேதியை சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு கல்யாண வாய்ப்பு வந்துச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போணுச்சு. அப்போ தான் நான் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தேன். இதை முடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணி விட்டு போச்சு. விட்டியா போச்சா? அடுத்தது ஒரு டேட்டு சொன்னேன். இந்த டேட்டில் ஒன்று ஒரு கல்யாணம் வைப்பேன். அதுவும் இல்லை சார், நான் விட்டுட்டேன்னுச்சு. போச்சு, லைஃப் இல்லை. அது அது இதுக்கப்புறம் எப்போ சார் இருந்துச்சு? இதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே தாம்மா, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டேன். ஏன்னா அங்கே எல்லாரும் ப்ரொமோஷன் அதுக்கு தான் போக முடியும், சம்பள உயர்வு நடக்க முடியும். அங்கே ஒற்றைப்படை பாவங்கள் வேலை செய்யலை, கல்யாணம் இல்லை. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு சார், அது சார் நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, சிறப்பாக சொன்னீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நான் வந்து போதும் சார்னுச்சு. என்னம்மா சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும், ப்ரொமோஷன் வரணும். என்னை விட குவாலிஃபைடு கம்மியாக உள்ளவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்கல. நான் தான் குவாலிஃபைடு, ஆனால் என்னை விட குவாலிஃபைடு கம்மி. அந்த அந்த லேடிக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஏன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி. நான் சொன்னேன், ஏம்மா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன அந்த மாட்ட கேள்வி கேட்டேன்னா, ஏம்மா நீங்க எல்லாரோடையும் அங்க ஸ்டாப்லாம் இருப்பாங்கல்ல, உங்க ஆபீஸ்ல ஸ்டாப்பு மற்ற எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாரோடையும் நல்லா பழகுவீங்களான்னு கேட்டேன். நல்லா அனுசரணையா அன்பா பழகுவீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா அது பெருமையா என்ன சொன்னுச்சு, சார் என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் சார், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருமே என்கிட்ட பேசுவோம் சார், எல்லாம், அதனால தான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு. அந்த அம்மா பகிர் ஆச்சரியமா, சார் எல்லார்ட்டையும் நல்லா பேசுறது அன்பா இருக்கிறது தப்பா சார், அதனால தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலங்கிறீங்க அப்படின்னுச்சு. அதனால தான் உனக்கு கிடைக்கலன்னு. ஏன் ஒரு ஒரு அந்தஸ்தான பதி ஒரு ஹச்ஓடிங்கிறதுக்கு ஆளுமைத்தன்மை வாழ்ந்த ஒரு அந்த இடம், அது அந்த ஆளுமைத்தன்மை இருக்கணும். ஆனா இந்த லக்ன பாவம் அதுக்கு ஆளுமைத்தன்மை இல்லை. இங்க தொழிலுக்கு சொன்னல, அங்க லக்ன பாவம் அவுட் ஆச்சுன்னு. இங்க லக்ன பாவம் ஒற்றைப்படை, 10ஆம் பாவம் வலுவா இருக்கு, லக்ன பாவம் அவுட்டு. அப்ப இந்த அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உனக்கு தகுதி இல்லை. உனக்கு நீ என்ன பண்ற, கூட்டுறவ பெருக்கிறவ அவ இவன் எல்லாத்தையும் நீ ஹிஹின்னு இழிக்கிற. என்ன மேடம் எனக்கு என்ன டிஃபன் கொண்டு வந்தாங்கன்னா அதுகிட்ட பேசிட்டு நிப்ப. நீ உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது யாரு கொடுக்க போறா? இவங்க இல்லாம ப்ரொமோஷன் கொடுப்பாங்க? உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறது அங்க மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் என்ன பார்ப்பான், ஒரு நல்ல அதிகாரியா தான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான். இந்த அம்மாவுக்கு கொடுத்தா அந்த போஸ்டிங்கே வீணாக்கிறோம், இந்த அம்மாவுக்கு கொடுன்னு கொடுத்துட்டான். அடுத்த கேள்வி கேட்டேன், நீ ப்ரொமோஷன் வாங்கிச்ச ஒரு அம்மா அது சிடுமூஞ்சான்னு கேட்டேன். சார் ஒருத்திக்கிட்ட பேச மாட்டான் சார், சரியான சிடுமூஞ்சி தான், அதனால தான் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டான். ஏன்னா நீ லைன்ல போனன்னு வச்சுக்க, உன்னை கொண்டு ஒருத்தனும் பயந்துக்கிட்டு ஓடி சீட்டில் போய் உட்கார மாட்டான். மேடம் என்ன மேடம் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னு பேசுவான். அந்த அம்மா போனுச்சுன்னா ஐயோ வர்றா, ஐயோ அவ கடிச்சு கொத்திடுவான்னு உளுந்தடிச்சு ஓடி சீட்டில் உட்காருவான். அப்ப மேனேஜ்மெண்ட் யாருக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான்? அந்த அம்மா கொடுத்தான், உனக்கு கொடுக்கல. நீ கொடுக்காத காரணம் உன்னுடைய ஜாதகம் இங்க பவர் லக்ன பாவம் டைலூட் ஆகி போச்சு கிடையில. என்ன இந்த சொல்லணும்னா நான் ஒரு ரூலையும் பார்க்கல. ஆச்சு உச்சம் நீசம், இந்த கிரகம் ஆச்சியா அந்த கிரகம் உச்சமா, இங்க இருந்து இந்த பாக்குதா, அத ஒண்ணும் கிடையாது. லக்ன பாவம் அவன் ஸ்ட்ராங்கா இருக்குதா, அந்த பதவி அந்தஸ்தை அடைஞ்சு அந்த தகுதியோட இருப்பானா அப்படின்னு பார்த்தா 10ஆம் பாவம் வலுவா இருக்கா, அதுதான் அதிகார பதவி. அப்ப அதை வச்சு அடிச்சுட்டு போங்க. 11ஆம் பாவம் திருப்தி, ஒற்றைப்படை பாவங்கள் 11ஆம் பாவம் பிஹெச்டி, அது 11ஆம் பாவம் சிறப்பா இருந்தா 9ஆம் பாவம் சிறப்பா உயர்கல்வி கூட வந்துருவான். 11ஆம் பாவம் சிறப்பா இருந்தா பிஹெச்டி வரைக்கும் போவாங்க. 12ஆம் பாவம், இப்படி 12 பாவங்களையும் ஸ்கேன் ரிப்போர்ட். இதை நான் சார் நான் பலன் சொல்லும் போது இதை வச்சுக்கிட்டு தான் பலன் சொல்லுவேன். அதாவது ஒரு ஜாதகம் ஆன்லைன்ல ஜாதகம் வருதுன்னு வச்சுங்க, நான் இந்த ஜாதகத்தை போட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். எதுல? வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு அவங்களுக்கு பலன் சொல்லும் போது, சார் உங்க வாட்ஸ்அப்ல உங்க பிடிஎஃப் அனுப்பியிருக்கல அதை ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்கன்ட்டு இந்த அகம்புறம் இருக்குல்ல 9 கிரகத்துக்கு அந்த பக்கத்தை ஓபன் பண்ணுங்க அப்படின்ட்டு, இவன் எப்படி படிச்சான் அல்லது படிக்கல, படிக்காததுக்கு எந்த கிரகம் உங்களை கெடுத்துச்சுங்கிறத எங்க காமிச்சிருவேன், இங்க கிராஃப படத்தை பார்த்து படம் பார்த்து பலன் சொல்லுங்கிற மாதிரி படம் பார்த்து அவங்கள கதை சொல்லிடுவான். அவனுக்கு உங்களை படிப்பை கெடுத்தது இந்த கிரகம் தான் கெடுத்துச்சு, அதனால தான் படிக்க முடியல, அல்லது எந்த கிரகம் உன்னை படிக்க வச்சது, எப்படி பிஹெச்டி வரைக்கும் போனீங்க அப்படின்னு படம் பார்த்து சொல்லிடுவேன். அடுத்தது பொருளாதாரத்துக்கு அதை பாருங்க, பொருளாதாரம் மேல இருக்கு பாருங்க, புற வாழ்க்கைன்னு மேல இருக்குது. இதை எடுத்துக்க, நீ எந்தெந்த தசையை கடந்து வந்தாய், பிறக்கும் போது ஒரு தசையா சார்,
இன்னொரு விஷயம் சார், என்னன்னா ஒரு பிறக்கும் போது உங்களுக்கு தசா இருப்பு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஏதோ ஒரு 10 வருஷம் இது மாதிரிலாம் இருக்கும் தானே, அது சரியான நல்ல இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால், இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருக்கு சார். பிறக்கும் போது 4 வயசு 5 வயசு, நீங்க உடனே சொல்லுங்க, நீ பிறந்து 4 வருஷத்துல உங்க வீட்டுல நிலம் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, வண்டி வாங்கினாங்க, பொருளாதாரத்துல உயர்ந்தாங்க. ஆமா சார், என்ன சொல்லியிருக்காங்க சார், நான் பிறந்துதான் எல்லாம் வாங்கணும்னு எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க சாருங்கிறான். சில பேருக்கு அங்க 4 வருஷமோ 5 வருஷம் இருப்பு அங்க புடுங்கிட்டு போச்சு, நீங்க 10% 5% இருக்குன்னு வச்சுங்க, யோ நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பம் கீழே போயிடுச்சியா, ஏற்கனவே இருந்த வசதி வாய்ப்புகள்லாம் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் ஆமாங்கிறாங்க. அப்ப நீ ஒவ்வொரு திசையா கடந்து போறாங்களா இல்லையா, ஒவ்வொரு கடந்து போகும்போதும் அந்த திசை என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்கு. அப்ப எந்த திசை நடக்கும் போது பொருளாதாரத்தில் உயர்ந்தாய் சார், நீங்க எந்த டேட்ல நீ வேலைக்கு சேர்ந்துங்கன்னு அடிச்சு நான் சொல்லுவேன். வேலைக்கு சேரணும்னா என்ன வேணும் சார், பொருளாதாரம் வலுத்து இருந்தா தசாபுத்தி வலுத்தா வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க. அப்ப படிச்சு முடிக்கிறான், படிச்சு முடிச்சோன்னா அடுத்த வேலை என்ன, வேலைக்கு போறது. அப்ப வேலைக்கு எப்ப போனான், இப்ப 40 வயசுல ஜாதகம் பார்க்கறான் சார், அவன் ஜாதகம் சரியானு பார்க்கணும். அப்ப நீ இந்த டேட்ல நீ முதல் சம்பளம் வாங்கினியான்னு கேட்டா ஆமா சார், சரி ஜாதகம் கரெக்ட். அப்புறம் வேலைக்கு போயிட்டான், அடுத்தது என்ன சார், கல்யாணம். அப்ப வேலைக்கு போயிட்டான், கல்யாண தேதியை சொல்லணும். அப்புறம் அடுத்தது இப்படியே பார்க்கிறோம், ஒற்றைப்படை பாவங்கள் வர்ற திசை புத்தி இருந்தா இந்த டேட்ல கல்யாணம் ஆனிச்சா ஆமா சார். அப்ப அந்த காலம் 2 புத்தி ஒற்றைப்படையா இருக்கு, இதே பீரியட்ல உனக்கு குழந்தை பிறந்துச்சா ஆமா சார். அப்ப நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போகுது அத்தனையும் இந்த சார்ட்டை பார்த்து பக்காவா பலன் சொல்றோம். அவங்க முழு திருப்தி அடைகிறாங்க, முழு தடைப்பு. சில பேருக்கு சார் 50 வயசு வந்துட்டான், பொருளாதாரத்தில் இன்னும் தடுமாறுற, ஆமா சார் நான் கவலைப்படாத, அடுத்து வர்ற தேசை உனக்கு சூப்பர் தேசை வருது, அடிச்ச காசு கடன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு நிமிந்து நின்றுடுவேன். படத்தை பார்த்து இது உண்மைன்னா அது உண்மை தானே. ஒரு கிரகம் உனக்கு எடுத்துச்சுன்னா இன்னொரு கிரகம் நல்லா இருக்குன்னா நல்லா தானே செய்யும், லாஜிக்கா தானே. அப்ப இந்த கிரகம் உனக்கு வரப்போகுது, கவலைப்படாத, உன்னை 2 வருஷத்துல அந்த திசை வருது, அதுக்கு மேல உன்னை தூக்கிடுவியா, அருமையா நீ மேல வந்துருவ பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்ல முடியும். இதுவும் இல்லை, சில ஜாதகத்துக்கு வழியே இல்லை. நான் என்ன பண்ணுவேன், அதோட விட மாட்டேன், அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்ல சார். உங்க ஜாதகத்துக்கு பொருளாதாரத்துல இந்த நிலையை விட்டு மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை, இப்படிதான் தடுமாறி கடன் வாங்கி தான் நீங்க போகணுங்கிறத விதி. இதுக்கு மேலேயும் உனக்கு திசை வரல, என்ன சார் பண்றது, என்ன சார் பண்றதுன்னு இங்க பரிகாரம் சொல்லி உன்னை ஏதாவது மாத்திடுவேன்னா ஜீபுமாலாம் மாற்ற முடியாது, இதுதான் அங்க இருக்கிறதா வரும். அப்ப உனக்கு குழந்தை இருக்குல்ல, குழந்தை பிறந்திருக்கா, ஆமா குழந்தை இருக்குல்ல, பொண்ணா பையனா, பையன் இருக்கான் சார், என்ன வயசு, குள்ளாடா அவன் ஜாதகத்தை பார்த்தேன், இதெல்லாம் முந்தானத்து பார்த்த ஜாதகம், பையன் ஜாதகத்தா கோடீஸ்வரன் ஜாதகம் சார். நான் என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நீ என்ன என் லட்சத்துல கடனை வாங்கிட்டு நீ கடன் இருக்குங்கிற, உன் பையன் கோடீஸ்வரன்யா, கோடியில கடன் வச்சாலும் அடைச்சிருவான்னு, கோடியில நீ கடன் வச்சாலும் உன் பையன் அடைச்சிருவான், நீ ஏன் கவலைப்படுற. இப்ப அவன் 10th முடிச்சுட்டு இப்பதான் டிப்ளமோ சேர்த்துருட்டேன், ஏன்னா பொருளாதாரம் வலுவா இருக்குது. இவன் போய் படிச்சு கிடைச்சு இவன் எப்போ பட்டம் வாங்கி இவன் வேலைக்கு போறது, டிப்ளமோ முடிச்சா 3 வருஷத்துல என்ன ஆயிடும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான், இல்லை சும்மா கம்பெனி நடத்துற யோகம் இருக்குது, நடத்துருவான். இவன் பொய்யா கோடீஸ்வரன்யா, நீ ஒண்ணு கவலை விடுன்னு சொன்னேன். இதை சொல்லணும்னா கையில எப்படி இருக்கணும், சரக்கு, ஐயா சொல்லுவாரு சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன். சரக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நெத்தி அடிதான், ஒன்னும் உங்களுக்கு யாருக்கும் பேச்சே சார். பலன் சொல்லும் போது ஒரு திருப்தி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பார்க்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இங்க நானும் குழம்பி, நானும் இந்த கட்டத்தை போட்டு தடவுன்னு தடவி இந்த கிரகத்தை இங்க பாக்குது அங்க பாக்குது, அவன் சாரம் வாங்கினான், அந்த சாரம் கொடுத்தவன் இங்க போனான், இந்த சாரம் கொடுத்தவன் இங்க போனான், கடைசியில எங்க போனான்னு எவனுக்கும் தெரியாது. எல்லாம் விட்டு என்ன பலன் சொல்றதுன்னா கடைசி ரிசல்ட் போலார். இங்க அப்படி இல்ல, அப்படியே பின் டிராப் அடிச்சதுதான். அப்ப அந்த அளவு கல்யாண தேதி சார், கல்யாண தேதி என்ன தேதியில இந்த கல்யாணம் நடக்கும், அதே போல எந்த தேதியில் உனக்கு பிரிவினை நடக்கும் சொல்ல முடியும். அப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தா இந்த டேட்ல உனக்கு பிரிவினை இருக்குன்னா அந்த டேட்ல அந்த பொண்ணுக்கு பிரிவினை இருக்கக்கூடாது, பொருத்தம் போடணும். 2 ஜாதகத்தை இணைக்கிறோம், இந்த பையன் ஜாதகத்துல இந்த காலங்களில் பிரிவினைங்கிறது இவன் ஜாதகத்துல காமிக்குது. அப்ப இவன் பொண்டாட்டியோட சண்டை போடுவான், பிரச்சனை ஆகும், அப்ப பிரிவினை வந்துடும். அதே நேரத்தில்
அதே காலத்துல அந்த பெண்ணுக்கு அந்த பிரிவினை இல்லாமல் பார்த்து கொண்டால் அந்த பெண்ணு யோகத்துக்கு அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, பிரிய மாட்டாங்க. இதை பார்க்காம பொருத்தம் பாட்டு, இதை பார்க்காம பொருத்தம் போட்டு அங்க புட்டுக்கிட்டு நிக்குது. நிறைய ஜாதகம் வருது சார், டைவர்ஸ் ஆனது சார். இன்னொரு விஷயம், தொடக்க புள்ளி இங்க முகூர்த்த பத்தி பேசுனாங்க, முகூர்த்த பத்தி எல்லாம் பேசுனாங்க, ரொம்ப முக்கியம் தான். ஆனால் தொடக்க புள்ளி சரியாக இருக்க வேண்டும் சார். நேற்று தஞ்சாவூர்ல ஒரு ஜாதகம் டைவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜாதகத்தை கொடுக்குறாங்க, டைவர்ஸ் ஃபைனல் பண்றதுக்கு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஜாதகத்தை போட்டா 2 ஜாதகமும் நல்லா இருக்கு சார், பெண்ணு ஜாதகமும் நல்லா இருக்கு, பையன் ஜாதகமும் நல்லா இருக்கு. ஆனா டைவர்ஸ் கேஸ் நடக்குது. ஏன் சார்? 2 ஜாதகமும் அருமையா இருக்கு சார், பொருத்தம் போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா இருக்கு, அப்புறம் ஏன் டைவர்ஸ் போச்சு? அந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணக்கூடாதோ அந்த டேட்ல கல்யாணம் வச்சிருக்கான். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிவினையை தரக்கூடிய ஒரு தசை புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, கேது புத்தி. அது பிரிவினையை காமிக்குது. 6-12 பிரிவினை சார். 6ங்கிறது தனிமைப்படுத்தல், 12னா வெட்டி விட்டுறது. 6-12 என்பது பிரிவினை. அந்த பிரிவினுடைய புத்தி நடக்கும் போது அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரே மாசத்துல பிரச்சனை ஆகி கேஸுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க அப்பா கேட்கிறாரு, இங்க பாரு, பொண்ணோட அப்பா தான் என் ஜாதகம் வந்து பார்த்தாரு. நான் பொண்ணு வந்துருந்துச்சு, நான் சொன்னேன் பொண்ணு ஜாதகத்தை விட பையன் நல்ல பையன்மா. நான் எனக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தா பார்சியாலிட்டிலாம் கிடையாது, உள்ளதை உள்ளபடி தான் சொல்லுவேன். நீங்க அப்பா பொண்ணு வீட்டுக்காரர் வந்துட்டீங்க, பொண்ணை கூட்டிட்டு வந்துருக்கீங்க, அதால பொண்ணை உயர்த்தி பேசுறதுக்கு நான் ரெடி கிடையாது. உன் பொண்ணு 110 மார்க் தான் வாங்குது திருமண வாழ்க்கைக்கு, பையன் 130 வாங்குறான். அப்ப அவன் தான் நல்ல பையன். நீ சொல்றத அவன் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அப்புறம் ஏன் சார் டைவர்ஸுக்கு போனுச்சு? ஸ்டார்டிங் சரியில்லை, திருமணம் வைத்த நேரம் சரியில்லை. நான் சொல்லுவேன், என்னுடைய நிலம் தான், என்கிட்ட விதையும் இருக்கு நிலமும் இருக்கு. விதையும் இருக்கு, முடிக்க போறேன், நிலமும் இருக்கு, விதையும் என்னோடது. நினைச்ச நேரத்தில் விதையை கொண்டு ஊனலாமா? ஊனிடுவோமா சார்? ஏன் நிலம் தான், விதை என்கிட்ட தான் இருக்குது. அத போயா மே ஜூன்ல போய் விதைய ஊடுனா மேலையும் சுடுது, கீழியும் நிலமும் சுடுது, முளைக்குமா? உயிர் வாழுமா? ஒரு நிலத்துக்கு ஒரு விதையை ஊணுவதற்கு பருவகாலம் பார்க்கும் போது ஒரு திருமணத்திற்கு பருவகாலம் பார்க்க யோகிதா இருக்கா? டைவர்ஸுக்கு ஏடா போகுது? அந்த பருவகாலத்தில் ஒழுங்காக பார்க்கவில்லை. நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பாரு, வாழ்க்கை பிரச்சனை. 1000 காலத்து பயிர்னு சொல்லி வச்சிருக்கான். 1000 காலத்து பயிர். ஒரு விவசாயிக்கு தெரிகிற அறிவு, விவசாயிக்கு தெரிய அறிவு யாருக்கு இல்ல? ஒரு திருமணத்தை எந்த இடத்தில் நடத்த வேண்டும், தசாபுத்தி சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கிற யோக்கியதை அந்த ஜோதிடருக்கும் இல்லை. அவன் தப்பான வழிகாட்டுதல் கொடுத்து நாசம் பண்ணிட்டு போகும்போது நான் ஏன் சார் நம்ம பிரச்சனை கோபம் வராது? வாழ்க்கை பிரச்சனை சார். 2 குடும்பம் நடுத்தரவு நிற்கிறது சார். இன்னைக்கு நான் பேசுறேன், கோர்ட்டு வாசல்ல எவ்வளவு கேஸ் வந்து நிக்குது. அதுக்கு நான் இந்த ஜோதிடத்தை பேச ஆரம்பிக்கிறது சொன்னேன். 99% இந்த தமிழ்நாட்டில் ஜோதிடம் பார்ப்பது பாரம்பரிய முறையில் பார்க்கிறார்கள். அப்ப கோர்ட்டு வாசல்ல இவ்வளவு கேஸ் நிக்குதே, அதுக்கு யாரு பொறுப்பு எடுக்கிறது? நான் எடுக்க முடியுமா? நான் எடுக்க முடியுமா? நானா பொருத்தம் போட்டு அவ்வளவு பேர் அங்க போய் நிக்கிறாங்க. அப்ப பாரம்பரிய ஜோதிடர்கள் விழிப்புணர்வை கொள்ள வேண்டும். இன்னும் துல்லியமாக பொருத்தம் போடுறதுல நீங்க ஜாதகம் எப்படியா பாட்டு தெவலைங்க, ஆனா அந்த பொருத்தம் பார்க்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நான் என் ஜாதகம் ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கறேன்னா என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எப்படி பொருத்தம் பார்க்கறேன்னா அப்படிதான் சார் பார்ப்பேன். யாரோ ஒரு புள்ள வந்திருக்கு, யாரோ ஒரு பையன் வந்திருக்கான்னு பார்க்க மாட்டேன். ஏன் பையனுக்கு ஏன் பிள்ளைக்கு ஏன் எப்படி பொருத்தம் பார்ப்பணும் அந்த அளவுக்கு பார்த்து பொருத்தம் பார்ப்பதால் இன்னைக்கு வரைக்கும் நான் போட்ட பொருத்தம் ஒண்ணு கூட தோற்கவில்லை. இன்ற வரைக்கும் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அகத்திய ஜோதிடர் வித்தாலியாவுக்கு நன்றியை கூறி இந்த துல்லியமான முறையில் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிறைய பேர் ஜாதக நோட்டு எழுதி வீட்டில் வச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது, நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் இதை அனுப்பினா உங்களுக்கு இந்த கேபி முறையில் நான் சொல்ற இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு ரிப்போர்ட்டு உங்களுக்கு PDF அனுப்பி விடுறேன் சார். அனுப்பி விடுறேன், வாங்கி வச்சுக்கோங்க. ஜோதிடர்களும் உங்க ஜாதகத்தையும் பார்க்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள், நான் உங்களை கேவலமாக சொல்லலை, இன்னும் உண்மையிலேயே மனசு விட்டு என்கிட்ட பேசுறாங்க. சார் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க சார், எனக்கு ஒரு
இந்த ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ஸ்கேனு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு பிடிஎஃப் சார்ட் அனுப்புங்க சார். எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் பேசும்போது. என் ஜாதகத்தையும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் சார். நான் 50 வருஷம் பாகம் பார்க்குறேன், 30 வருஷம் ஜாதகம் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது தான் உண்மையாக இருக்குது. இன்னும் எனக்கு உருப்படியாக என் ஜாதகத்தையும் எனக்கு கணிக்க முடியல சார். நீங்கள் அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் 10 பிளேஸை அனுப்புங்க. நான் ஜாதகம் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி என்னுடைய ஃபோன் நம்பரு 9787799297. இதை நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அதிசயமாக, ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே கவனிச்சிங்க. ஐயாவும் ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப உணர்ச்சி வசத்தோட அருமையான பீச்சை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாலுமே உதாரணத்தோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த உதாரணத்தில் கூட தப்பு வந்துடக்கூடாதுங்கிறத கவனமாக பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆணித்தரமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இன்னைக்கு நம்ம ஓரைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் ஓரை ஓடுது ஐயாவுக்கு. அந்த புதன் ஓரையில் தான் முழுசாக பீச்சை பண்ணியிருக்காங்க. ஆனால் புதன்னா பேச்சுன்னு சொல்லுவோம், டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். நாம் எதாக இருந்தாலும் பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். இதில் நான் உச்சத்தை பார்க்கறதில்ல, ஆட்சியை பார்க்கறதில்ல எதுவுமே இல்லை. நான் அதாவது இதில் எது உயர்வாக இருக்குது, எது தாழ்வாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் நான் முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நெளிவு சுழிவோட கொடுக்குற பவர் யாருக்கு உண்டு? புதனுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புதன் தான் ஜோயிடம்ன்றோம். அந்த ஜோயிட கருத்துக்களை ஆழமாக அதிகாரப்பூர்வமாக ஆக்ரோஷமாக அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு கரகோஷம் கொடுத்து அவங்கள பாராட்டணும்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஐயாவை சிறப்பிக்க, அதாவது விஜயன் ஐயா அவங்களும் துரைசாமி ஐயா அவங்களும் சிறப்பிக்குமாறு இன்னைக்கு